வணக்கம். நலம் பெறும் முத்திரைகள் வரிசையில் இதுவரை 108 முத்திரைகளையும் உங்களுக்கு தனித்தனியாக செய்து காட்டி சிறப்பாக பலன்களை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் நாம் பயன்படுத்தும் விதத்தில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் நிறைய சந்தேகங்கள் எழுவது இயற்கையாக வந்து கொண்டிருக்கிறது. நிறைய கேள்விகளும் தொலைபேசி அழைப்புகளும் பதிவேடுகளும் அனைவரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நான் ஏற்கனவே எழுதி வைத்த 108 சூத்திரங்கள் அல்லது விரல்களே மருத்துவர் என்ற புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோ பதிவையும் நீங்கள் தொகுத்து பார்த்து ஒவ்வொரு முத்திரைகளையும் சிறப்பாக செய்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த புத்தகம் இந்த வடிவில் இருக்கிறது. இந்த புத்தகத்தின் பெயர் விரல்களே மருத்துவர், சூத்திரங்கள் 108, ஃபிங்கர்ஸ் அஸ் டாக்டர். அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருமொழி பதிப்பாக ஒரே புத்தகமாக உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த புத்தகத்தில் நமக்கு நோய் ஏன் வருகிறது, முத்திரைகளின் வரிசைகள், இந்த ஒவ்வொரு நோய்க்கான தீர்வுகள் என்ன, தனிப்பட்ட முத்திரைகளுக்கான தீர்வுகள் என்ன, அதே சமயம் ஒரு தனிப்பட்ட நோய்களுக்கான கூட்டு முத்திரைகள் என்னென்ன என்ற ஒரு அடிப்படையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நோய் தீர்க்கும் சூத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையில் வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாடியில் பிரித்து வைத்திருக்கிறோம். இந்த வாதம், பித்தம், கபம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் எந்த ஒரு நோய்க்கு நீங்கள் முத்திரை செய்தீர்கள் என்றாலும் 3 முத்திரைகளாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிட்ட கால அளவு செய்து முடிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினுடைய வழிகாட்டுதல். இந்த புத்தகம் முதல்ல பார்த்தீங்கன்னா முத்திரைகளினுடைய வரிசைகள் தான் இருக்கும். இந்த முத்திரைகளினுடைய வரிசைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் நமக்கு நோய் வருகிறது அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த முத்திரைகள் செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி பதில்கள். ஒவ்வொரு முத்திரைக்கும் எவ்வளவு நேரம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், அல்லது செய்யக்கூடாதவைகள் என்ன, இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன போன்ற பல அரிய தகவல்களும் கேள்வி பதிலாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடலியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த நோய் தீர்க்கும் தந்திரங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விளக்கமும் அறிவியல் ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா தமிழர்களினுடைய பாரம்பரிய அடையாளமான இந்த முத்திரைகள் உங்களுக்காக வரிசை கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரைகளில் முதல்ல ஞான முத்திரையில் ஆரம்பித்து உரசு முத்திரையில் முடியும். இந்த ஞான முத்திரையானது முதலில் ஆங்கிலத்திலும் இந்த பக்கம் தமிழிலும் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடைசி பக்கத்தில் இந்த முத்திரைகளினுடைய முடிவு வந்த பின்பு நீங்கள் நம்மளுடைய கைவிரல் நுனியை பயன்படுத்தி பற்களில் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்கு. முக்கியமாக பற்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் என்பது தான் மிகச்சிறந்தது. இதற்காக ஒரு பற்பொடிக்கும் பற்பசைக்கும் உள்ள தனிப்பட்ட வித்தியாசத்தையும் ஏன் நம் பற்பொடியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு இன்னொரு பதிவில் நம்ம பதிவிட இருக்கிறோம். தொடர்ந்து பயணித்து கொண்டு வாருங்கள். இப்போதைக்கு உடனடியான வலி நிவாரணமும் சில தொந்தரவுகளையும் எப்படி இந்த விரல் நுனிகளை பயன்படுத்தி சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இறுதியாக என்னுடைய 25 வருட ஆராய்ச்சியில் வரக்கூடிய கீ டு க்யூர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆரோக்கிய திறவுகோல். இந்த ஆரோக்கிய திறவுகோல் தான் அந்த புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தும் ஒரு அடிப்படை விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏறக்குறைய அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான சவால்களையும் தலை முதல் தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வசதிக்காக இன்றைக்கு நவீன மருத்துவத்தினுடைய நோயறிதல் முறையில் என்ன விதமான பெயர்களை பயன்படுத்துவார்களோ அதற்கு இணையான தமிழ் பதிவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அந்த நோயை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதற்குள்ள பக்கத்திற்கு செல்லுங்கள். அந்த பக்கத்தில் நம்ம என்ன முத்திரைகள் கொடுத்துருக்கிறோமோ அந்த முத்திரையை கால அளவுப்படி செய்து வாருங்கள். இந்த புத்தகம் விரல்களே மருத்துவர், சூத்திரங்கள் 108 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த முத்திரைகள் எல்லாமே நின்றுட்டு செய்யக்கூடாது. அப்போது ஏன் நின்றுட்டு செய்யக்கூடாது அல்லது நடந்து கொண்டு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முத்திரைகளை இயக்கக்கூடிய வர்மத்துக்கு நாம் வெள்ளை வர்மம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். அதாவது உள்ளங்கையில் இருக்கிறதும் உள்ளங்காலில் இருக்கிறதும் வெள்ளை வர்மம்.
இந்த வெள்ளை வர்மத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அடங்கல் முறை வர்மம் என்று ஆகிறது. அடங்கல் முறைகளை பயன்படுத்தும் பொழுது ஏக காலத்தில் ஏக பிரயோக வர்மம், அதாவது ஒரே இடத்தில் மட்டுமே வர்மம் பயன்படுத்த வேண்டும். ஒரே நேரத்தில் 2 வர்மத்தை பயன்படுத்தக்கூடாது, பலன்கள் கிடைக்காது. அதனால் நமக்கு என்ன எதிர்பார்த்து இந்த முதிரை செய்கிறோமோ அந்த பலன் கிடைத்தால்தானே நமக்கு செய்த ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நடந்துட்டு செய்யும்போது கால் பாதம் தரையில் அழுத்திட்டு இருக்கும், அல்லது நின்று கொண்டு செய்யும் பொழுதும் கால் பாதம் தரையில் அழுத்திட்டு இருக்கும். எனவே நாம் அமர்ந்த நிலையில் அல்லது படுத்த நிலையில் இந்த முதிரைகளை செய்யலாம். இப்போ உட்காந்துட்டு நீங்கள் செய்யும்போது தரையில் கால் படாமல் ஒரு மின்கடத்தா பொருள் உங்களுடைய காலுக்கும் தரைக்கும் இடையில் நீங்கள் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு துணியோ ஒரு பெட்ஷீட்டோ அல்லது ஒரு செருப்பு கூட போட்டுக்கலாம். இல்லை காலை மடித்து வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த முதிரை செய்யலாம். இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது குளித்து முடித்த உடனே அல்லது சாப்பிட்டு முடித்த உடனே வேகமாக ஓடி வந்த உடனே முதலுதவி முதிரைகளை தவிர நோய் தீர்க்கும் முதிரைகளை செஞ்சால் பெரிய பலன் கிடைக்காது. அதனால் இப்போ முதலுதவி முதிரைகள் அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக் முதிரை அல்லது ஒரு மூச்சு விட முடியாமல் இருக்கக்கூடிய முதிரை, இந்த மாதிரி முதலுதவிக்கான சிகிச்சையை நீங்கள் செய்யலாம். நோய் தீர்க்கும் முதிரைகளை எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு செய்கிறது நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையான இந்த 2 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் ஒவ்வொரு முதிரைகளை செய்யும் பொழுதும் எதுக்காக நாம் இந்த முதிரை செய்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன மன ஓட்டத்தை உங்கள் மனதிற்குள் விடுங்கள். இந்த மன ஓட்டமானது முதிரைகளினுடைய பலன்களை முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க செய்யும். எல்லா முதிரைகளையும் செய்து ஒவ்வொரு முதிரையும் எப்படி செய்வது என்ற தெளிவான ஒரு விளக்கத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இந்த புத்தகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 500 வியாதிகளுக்கு உண்டான தீர்வை நீங்கள் உங்கள் கை விரல்களிலேயே செய்ய முடியும். ஒவ்வொரு முதிரையும் கூட்டு முதிரைகளாக இன்னொரு முதிரையோடு சேரும் பொழுது வாதம், பித்தம், கமம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளுமே உங்களுக்கு நோய் தீர்க்கும் ஒரு அதிசயமாக இருக்கும். பல முதிரைகளை கற்றுக்கொண்டீர்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத பலருக்கும் கற்றுக் கொடுங்கள். எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் மறக்காமல் இருக்கணும்னா நாம் இதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.